கொண்ட அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன். அந்த வகையில் அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாதமா இருக்கு இந்த வருஷத்துல. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைய நிகழ்வுகள், அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி. அன்னைக்கு சனி பகவானுடைய பிறந்தது. அன்னைக்கு சனி பகவானை வணங்குறது நமக்கு பல விதத்துல, இப்ப சனி வக்ரமா வேற இருக்கு இல்லையா, அது பல விதத்துல நமக்கு நன்மை தரும். அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இது உங்களுக்கு தெரிஞ்சது. விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்துல ஒரு முறை. இந்த விநாயகரை வணங்குறதுக்கு இந்த மாசம்தான். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா. இது எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில வளமைகளை கொடுக்கும். அப்போ ஆடி மாசம் நமக்கு தண்ணி வராது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம், அப்புறம் தண்ணி வரும், அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல இந்த ஆடிப்பெருக்கை நமக்கு வேண்டிக்கும் பொழுது நமக்கு வளமைகள் நிறைய பெருகும். அதனாலதான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது. அது பெண்கள் முக்கியமா கும்புறது என்ன, அவங்கதான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா. அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கும். குடும்பத்துல எல்லாருக்கும் குடும்பத்துல எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஆடி 18 நம்ம பண்றோம். அது மாதிரி ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, லட்சுமி பூஜை தான். வருஷத்துல ஒரு தடவை நமக்கு நோன்பு இருக்கும் இல்லையா. லட்சுமிக்கு நோன்பு இருந்து நம்ம பூஜை பண்றது. வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிரந்தரமா இருக்கும். அது மாதிரி லட்சுமிக்கு வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்றோம். அதே மாதிரி ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி. ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயே ஒரு பல விஷயங்களை கும்பிடக்கூடிய ஒரு மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசத்துல புதன் வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் 11ஆம் தேதி. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு போறது. கடகராசியிலிருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியா சிம்ம ராசிக்கு போறாரு. ஆடி 18 அன்னைக்கு சுக்கிரன் கடகராசிக்கு வராரு. சுக்கிர பகவான் கடகராசிக்கு வராரு. அது மாதிரி ஆகஸ்ட் 30 புதன் சிம்ம ராசிக்கு வராரு. ஸோ இது மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்கு. கிரகங்கள் மாற்றங்கள் இது நடக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்ன பண்ணலாம், எந்த நாள்ல நாம சுப காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதா இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். அதனால அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்க அது மாதிரி உங்க வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே நல்ல பலன்களே நடக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 5வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம், இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. ஸோ இந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைய சாமி சொல்லியிருக்கேன் இல்லையா, சாமி கும்பிடக்கூடிய மாசங்கள்லாம் இருக்கு. சாமி அதெல்லாம் வரிசையா அந்த அந்த நாட்கள்ல அந்த தெய்வங்களை வணங்குங்க. பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள், ஒரு சில நல்ல பலன்களும் ஒரு சில சிரமங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கலவையான மாசமா இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல யதார்த்தமான முயற்சிலாம், உங்களோட சாதாரணமான நீங்க பண்ற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வியாபாரத்துல புதிய முதலீடுலாம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. எப்பவும் உள்ளது நீங்க பண்ணத்தான் வேணும், அதை தவிர்க்க முடியாது. புதுசா நீங்க எதானு பண்றேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம். அதுவும் இந்த வருஷத்துலயே நீங்க ஜாக்கிரதையா இருக்குங்களா. இந்த அஷ்டமத்து சனி நடக்கிறது கிட்டத்தட்ட 12ஆம் மாசம் வரைக்கும் சனி வக்ரமா இருக்காரு. அதனால யாரான்னு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து எதையும் பண்ண வேண்டாம். குடும்பத்துல கருத்து வேறுபாடு, ஜென்மத்துல உங்களுக்கு கேது இருக்காரு, அதனால 7ல ராகு இருக்கு. அதனால குடும்பத்துல அப்பப்ப பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கும். 2ல செவ்வாய் இருக்காரு. கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்களும் ஜென்ரலாவே டக்குன்னு கோவப்படுறவங்க வார்த்தையை விட்டுறாதீங்க. பொறுமையா இருங்க, நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. எதா இருந்தாலும், அதாவது உடைச்சிறது ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். ஆனா உருவாக்குறது கஷ்டம் இல்லையா. அதனால நம்ம எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம பாதிப்பு இல்லாம நம்ம அந்த காலத்தை கடக்க முடியும்.
உடம்புல வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வயித்து வலி, அது மாரி வந்து ஆன வயிறுல செரிமான கோளாறு, ஸ்கின் அலர்ஜிஸ் இது மாரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுக்கு வந்து உடனே டாக்டர்ட்ட காமிச்சு மருத்துவமனைங்க ரொம்ப நல்லது. வேலை பார்க்குற இடத்துல வேலை அதிகமா இருக்கா மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். அப்ப வேலை அதிகமா இருக்குன்னா, நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அத வந்து சந்தோஷமா மாத்திக்கிட்டு பண்ணுங்க. கலகலப்பா பண்ணுங்க. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பண்ணுங்க. அது மாரி பண்ணீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது. முதலீடுல வந்து நம்ம சொல்லிட்டேன். முதலீடு இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி, இப்போ ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம். பணம் சம்மந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்ல ஜாக்கிரதையா இருங்க. அதுல வந்து இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்துங்க. குடும்பத்துல வந்து அ பேச்சுவார்த்தையில ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மாணவர்களுக்கு எல்லா முயற்சியிலயும் நீங்க கவனமா இருங்க. பொதுவா வந்து நீங்க படிச்சீங்கனாலே நல்லா இருக்கும். கவனம் வைங்க. படிக்கிறது மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டெய்லி வந்து ப்ராப்பரா படிக்கிறதுக்கு ஒரு ஒரு சீரான ஒரு ரெகுலரைஸ் பண்றதுக்கான நடைமுறை எடுத்துக்கங்க. பொதுவா வந்து ம் அ திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள ஜாக்கிரதையா பேசுங்க. வாய் தவறி ஏதான பேசி, அது பிரச்சனையில வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பொதுவா அதான் சொல்லி ஏற்கனவே உடம்புல வயிறு ஜீரண கோளாறு, ஸ்கின் ப்ராப்ளம் அதெல்லாம் வரதுக்கு ம அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதனால வந்து அதெல்லாம் பார்த்து நடந்துக்கங்க. பொதுவா இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு நல்ல சுபமான நாட்கள் அப்படின்னு நான் சொல்றேன். குறிச்சு வச்சுக்கங்க. அந்த நாட்கள்ல சுபமான காரியங்கள் பண்ணிக்கலாம். சுப தினங்கள்னா இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 17ஆம் தேதி, 19ஆம் தேதி, 23ஆம் தேதி, 28ஆம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுபமான நாட்களா இருக்கு. முக்கியமான காரியங்கள அந்த நாட்ல செஞ்சுக்கலாம். உங்க சந்திராஷ்டம நாட்கள்னா ஆகஸ்ட் 12லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டம நாட்கள தவிர்த்துருங்க. அன்னைக்கு முக்கியமான காரியங்கள் செய்ய வேணாம். முடிஞ்சா ஆஃபீஸ்க்கு போகும்போது கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போங்க. அதே மாரி வந்து டெய்லி வந்து ம் ஆ ஓம் சனீஸ்வராய நமஹ ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது. ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி 11 முறை தியானம் பண்ணுங்க. இது பல விஷயங்கள்ல உங்களுக்கு உதவியா இருக்கும். அது மாரி வந்து முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள பண்ணுங்க. அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முழு மனசோட பண்ணுங்க. இதனுடைய பலன் நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த பலன் தான் வாழ்க்கையில வந்து நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நமக்கு துணை நிக்கும். இது மாரி பண்ணாலே உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு சீரா போகும். அப்போ வந்து நமக்கு வந்து சீரா அப்படியே முன்னேற்றம் தான் நல்லாருக்கும். அதீதமான முன்னேற்றமும் திடீர்னு ஃபால் ஆஃப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாரி வந்து நம்ம கவனம் இல்லாம போயிட்டோம்னா, கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வாழ்க்கையில வந்து நமக்கு எதையுமே சீரா பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகள பண்ணணும். அது பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.